என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுற கேரக்டர் இல்லை ஒரு கிளாஸ் எடுக்கிற கேரக்டரும் அது வந்து இந்த கூகுள் மீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதில் ஜூம் அப்படிங்கிற ஆப்பும் போயிடுச்சு. ஸோ அதுக்கு பதில் இந்த கூகுள் மீட் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணிக்கணும். ஓகே, ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ஓகே, ப்ளே ஸ்டோர் வந்தாச்சு. இதில் வந்து மீட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் மீட்னு ஃபஸ்ட்டே வந்துடும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 12 MB தான். அது ஓப்பன் கொடுத்தோன்னே அதில் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் அதில் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு அலோவ் மீ டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு இது ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ஸ்டாஃப் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் என்ன ப்ரெசென்ட் பண்ணாலும் அது வந்து மீட்டிங்கில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இதுக்காக தான் இது கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ கேட்போம். அதுக்காக இந்த ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அலோவ் கொடுத்துட்றோம். அலோவ் கொடுத்துட்டு நம்மளோட எந்த இமெயில் ஐடியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். நம்ம வந்து சைன் ப்ளஸ் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக கொடுத்துருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நியூ மீட்டிங் கோட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இந்த மீட்டிங் கோட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வேற ஒருத்தர் வந்து இந்த கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க. இல்லை அவங்க வந்து ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் மீட்டிங் கோடில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த நியூ மீட்டிங் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நியூ மீட்டிங் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக் இருக்குது. இந்த மைக் எதுக்கு அப்படின்னா நீங்கள் பேசுகிறது வந்து கிளாஸ் நடக்கிறப்ப நீங்கள் பேசுகிறது வந்து அங்கே கேட்கணும் அப்படின்னா இந்த மைக் ஆனில் வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் அங்கே தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஆனில் இருக்கும். நீங்கள் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம், இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூ மீட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது பண்ணோம். அதுக்கு முன்னாடி சைடில் செட்டிங்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, இதோட செட்டிங்ஸ், இதோட ஃபீட்பேக் சென்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, இதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூ மீட்டிங் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, க்ரியேட் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லிங்க்கை எதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க் வந்து எதில் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லையா இல்லை ஃபேஸ்புக்லையா மெசஞ்சரில் மெசேஜில் எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு அபிராஜ் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் அந்த லிங்க்கை சென்ட் பண்ணோன்னே அவர் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு வருவார். இதை கட் பண்ணிக்குவோம். ஓகே, அவர் வரதுக்கு முன்னாடி இதில் ஒன்று பார்த்துருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டும். செகண்டு பார்த்திங்க அப்படின்னா கமெண்டு. நம்ம ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாய்ஸ்லேயும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா இது கமெண்டில் வச்சு கேட்கலாம். ஓகே, இப்போ வந்து அவர் வந்து லிங்க்கை தொட்டுட்டார். அதெல்லாம் அட்மின் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே அவர் வந்து உள்ளே வந்துட்டார். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் காட்டுது. இப்போ வந்து அவர் ஏதாவது பேச சொல்லுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஆப்ஷன் பார்த்துருவோம். இது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம், ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆடியோ மியூட் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா அவங்க பேசுனாங்க அப்படின்னா அது வந்து கீழே வேர்டிங்ஸாக வரும், அதாவது இங்கிலீஷில் வரும். அதுக்கு தான் சிசி ஆன் பண்ணிவிட்டேன். ஓகே, இங்கே வந்து நான் கீழே ஏதாவது பேச சொல்கிறேன். மைக் ஆன் பண்ணிக்கும், ஆன் பண்ணிட்டு ஓகே, இப்போ வந்து நான் சிசி ஆன் பண்ணிட்டு கீழே வந்து ஏதாவது பேசுங்கன்னு சொல்கிறோம். பேசுங்க சொல்லி கமெண்ட் பண்ணிட்டோம். அவர் வந்து பேசுவார். அது வந்து கீழே வெட்டிங்ஸாக வரும் பாருங்கள். Hi, hello, how are you? We are know about how to use Google Meet application. ஓகே, அவர் பேசுகிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து அவர் வந்து அவரோட வீடியோ ஆன் பண்ண சொல்லுவோம். அவங்க வந்து வீடியோவில் ஆன் பண்ணி இங்கே நமக்கு எப்படி காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஓகே, இப்போ வந்து ஆன் தி வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுறோம். ஓகே, இவர் வந்து இங்கே ஆன் பண்ணிட்டார். ஓகே, ஆஃப் தி வீடியோன்னு போட்டுருவோம். ஓகே, ஆஃப் தி வீடியோ அவரே ஆஃப் பண்ணிட்டார். ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்க ஓகே, இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற அந்த லிங்க்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதோட கோடிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த meet.google.comக்கு அப்புறம் ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்கிறது அந்த மீட் கோடு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் மீட் கோடு அப்படின்னு சொல்லி கடிச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இந்த கோடை போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஸ்விட்ச் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்விட்ச் கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து பேக்கில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் கேப்ஷன்ஸ், அதாவது அவர் பேசுனது வந்து இங்கிலீஷில் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அதை ஆஃப் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம்.
ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் அப்படின்னா நாம் ஏதோ ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் ப்ரெசென்டிங் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இப்போ நான் பண்ண ஏதோ ஒரு அனிமேஷன் காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே நான் பண்ண ஒரு சின்ன அனிமேஷன், அதாவது பில்டிங் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அனிமேஷன் வந்து காட்டுற அப்படின்னு சொல்லி வச்சுக்கிங்க அப்படின்னா ஓகே இதை நான் பார்ப்போம். ஓகே இதை நான் பண்ணுறேன். இது பண்ணினேன் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகும். ஓகே இப்போ வந்து ஸ்டாப் ப்ரெசென்டிங் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம், இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம்னு கொடுத்துடலாம். ஓகே இது யாராவது தப்பாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் அபியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் இதில் ஓகே இதில் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த ஹெல்ப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கேன்சல் அப்படிங்கிறத கட் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். ஓகே இப்போ வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவோம். ப்ரெசென்ட் தி ஸ்க்ரீன் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அவர் வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆட்டோ ரொட்டேட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிட்டு இப்படி திருப்பிடுவோம். ஓகே இப்போ என்ன அப்படின்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறப்ப நம்மளால் என்னென்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே ஜூம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே இதுதான் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே அது மட்டும் இந்த சைடில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் பார்த்த ஆப்ஷனே தான் எல்லாமே இதில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீட் லிங்க்கு, ஓகே யார் யார் இது பண்ணுறாங்கன்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க பின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே திருப்பிடுவோம். ஆல்ரெடி நம்ம இது பண்ண மீட்டிங் தான் இங்கே இருக்குது. நம்ம ரீஜாயின் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துட்டோம். ஓகே இப்படி தான் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பார்த்து கிளிக் பண்ணிடுங்க.